அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் ஏ டு இசட் சேனல். நம்ம சேனலில் பொதுத்தமிழில் 2025ஆம் ஆண்டு புது சிலபஸின் படி பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்லேயும் நம்ம எந்தெந்த டாப்பிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற அதன் அடிப்படையிலையும் அண்ட் அந்த புக் பேக் ஆன்சர்ஸு அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸு ஃபுல்லாக எல்லாமே ஒரு லெசனாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 6th டேர்ம் 1ல் இருக்க 3 லெசனும் நம்ம முடிச்சிட்டோம். அதற்கான ப்ளேலிஸ்ட்டும் நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். எல்லா லெசனுக்குமே புக் பேக் ஆன்சர்ஸு அண்ட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு கிளியராக இருக்கும் 3 லெசனுக்கும். இது 6th டேர்ம் 2ல் லெசன் 1 ஓகேங்களா. அந்த லெசன் என்னென்னா கண்ணனத்தகும் அப்படின்றது. இந்த லெசனில் கீழே வரக்கூடிய உரைநடை, இலக்கணம், இலக்கிய பகுதி எல்லாத்துலேயுமே நம்ம புது சிலபஸ் அடிப்படையில் எதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அண்ட் புக் பேக் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கிளியராக பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக இயல் 1ல் தட் மீன்ஸ் பருவம் 2 இயல் 1ல் மூதுரை தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. மூதுரை யார் சார் எழுதுனா அப்படின்னா ஔவையார். இந்த பாடல் முக்கியமாக படிக்கணுமானா கன்ஃபார்ம் படிக்கணும். பிகாஸ் ஔவையார் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியூ சிலபஸில் ஒரு லைனே இருக்குது. அப்போது ஔவையார் எழுதின பாடல்கள் முக்கியமாக படிக்கணும். அதுலேயும் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம கிளியராக படிக்கணும் சரிங்களா. அதனால் இந்த பாடல் மிக மிக முக்கியம் ஓகேங்களா. இது டைரக்ட் சிலபஸ் வார்த்தையில் இருக்கக்கூடிய பாடல். மூதுரையின் தலைப்பு இல்லை, ஔவையார் பாடல்கள் இருக்கிறனால நம்ம ஔவையார் சார்ந்த எல்லா தகவலுமே நம்ம படிக்கணும் ஓகேங்களா. அப்போது இந்த மூதுரை பாடல் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓகேங்களா. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பிலை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது மூதுரை பாடல். மிக முக்கியமான பாடல். இந்த பாடல் படிக்கும் பொழுதே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும். என்னென்னா மன்னன் குற்றம் இல்லாமல் கற்றவர், அதாவது மன்னனையும் நல்லா படித்தவர் 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தா யார் பெஸ்ட்டுன்னு சொன்னால் நல்லா படித்தவர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு ஓகேங்களா. ஆனால் படித்தவருக்கு அவர் அந்த நாடு மட்டும் இல்லாமல் எந்த நாட்டில் போனாலும் அவருக்கு எல்லா இடத்துலையும் சிறப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல். அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும். அதாவது மன்னனையும் நல்லா படித்தவனையும் ஒப்பிட்டு பார்த்தா படித்தவன் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் தான் இந்த சமூகம் ஓகேங்களா. அண்டு எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோஸ்லையுமே, அது இந்த சிலபஸின் படி நம்மளுக்கு சொல்லும் பொருளும் முக்கியம். பிகாஸ் நம்மளுக்கு எதிர்ச்சொல் இருக்குது. டைரெக்டாக அறிஞர் பொருட்கள் அப்படின்ற வார்த்தை இல்லாட்டின்னு கூட சிலபஸில் எதிர்ச்சொல் இருக்குது, பொருந்தாத தலைப்பு இருக்குது, இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பொருள் பன்மொழி இருக்குது. இது எல்லாத்தின் கீழேயும் நம்மளுக்கு சொல்லும் பொருளும் வரும். ஸோ நீங்கள் படிக்கணுன்ட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் ஓகேங்களா. அதன் அடிப்படையில் சொல்லும் பொருளும் பாருங்கள். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் ஓகேவா. சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பீட்டு ஆராய்தல். தேசம் அப்படின்னா நாடு ஓகேங்களா. இந்த தேசம் நாடெல்லாம் ஒரு பொருள் பன்மொழியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஓகேங்களா. அண்ட் பாடலின் பொருள் பார்த்தாச்சு. நம்மளுக்கு ஔவையார் பாடல்கள் அப்படின்னு சிலபஸில் இருக்கிறனால ஔவையார் சார்ந்த தகவல் படிக்கும் பொழுது அவர் எழுதின நூல்வெளியும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ மூதுரை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. மூதுரை அப்படின்றது என்னென்னா மூத்தோர் சொல்லும் அறிவுரை ஓகேவா. மூதுரை அப்படின்னா என்னென்னா மூத்தோர் சொல்லும் அறிவுரை. சிறந்த அறிவுரையை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குது சார் அப்படின்னா 31 பாடல்கள் கொண்டது மூதுரை ஓகேங்களா. ஔவையார் எழுதின நூல்கள்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்றவை ஔவையார் இயற்றிய நூல்கள். திரும்ப சொல்கிறேன், ஔவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது. நம்ம அது போக போக நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எங்கே தகவல் கிடைக்குதோ எல்லா தகவலும் கொடுத்துட்டு அண்டு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனாலிட்டி பற்றியுமே நம்ம தனித்தனியாக வீடியோஸ் போடுவோம். அதிலே நான் கிளியர் டீட்டெயிலாக புக்கை தாண்டி இருக்கக்கூடிய தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசன்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற தகவலை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கலாம் ஓகேங்களா. மூதுரை அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், மூத்தோர் கூறும் அறிவுரை ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நார்மல் தலைப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி பற்றி பழமொழிகள் அல்லது பாடலடிகள் எவையேனும் 2 பெரியோரிடம் கேட்டெழுதுன்னு சும்மா கொடுத்துருக்காங்க. இது நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே கிளியராக கொடுக்குறனால ஸோ இந்த மாதிரி தகவலும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னா நம்மளுக்கு பழமொழி அப்படின்றது டைரெக்டாகவே சிலபஸில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தலைப்பு வரும்போது ஜஸ்ட்டு கல்வி சார்ந்த பழமொழிகள் நீங்களே எடுத்து படிச்சுக்கோங்க. சும்மா எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸாமில் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. பிகாஸ் நம்ம எங்கேயும் கேள்விப்படாத ஒரு பழமொழியை போய்
தேர்வில் அணுகிறதுக்கும் ஆல்ரெடி நம்ம சும்மா இது மாதிரி ரேண்டமாக அங்கே எங்கே படித்து வச்ச பழமொழிகளை வந்து நம்ம கேள்வியில் அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பழமொழிகளை எழுதி வச்சுருக்கேன் கல்வி சார்ந்து. என்னென்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதுவது ஒளியேல். அண்ட் அவங்க பாடலடிகளும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பழமொழிகள் டைரக்ட் சிலபஸில் இருக்கிறனால நம்மளுக்கு கல்வி சார்ந்து பழமொழிகள் இந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் மேலே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரீடு விட்டுக்கோங்க. ஓகேவா. அண்ட் இதோட மதிப்பீடுகள் பார்க்கணும். அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்களை மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும், மாசர கற்க வேண்டும். இடமெல்லாம் அப்படின்றத பிரித்தெழுதுக பார்த்தீங்கன்னா இடம் ப்ளஸ் எல்லாம். ஓகேங்களா. இடம் எல்லாம் எப்படி பிரித்து எழுதுகிறாங்கன்னா இடம் ப்ளஸ் எல்லாம் நம்மளுக்கு டேரெக்டாக இயல்பாகவே புணர்ற விதிப்படி தான் அது புணருது. ஓகேங்களா. மாசர அப்படின்றது மாசு ப்ளஸ் அற. ஓகேங்களா. அண்ட் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி தான் மாசரை வந்து பிரிஞ்சிருக்கு. மாசு ப்ளஸ் அற. ஓகேங்களா. குற்றம் இல்லாதவர் அப்படின்றது குற்றம் இல்லாதவர் அப்படியே இயல்பாகவே புணர்ந்திருக்கு. ஓகேங்களா. சிறப்புடையார் சிறப்புடையார், சிறப்பு ப்ளஸ் உடையார் தான் வந்து சிறப்புடையார். ஓகேங்களா. அண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் நான் படிக்கணுமா சார்னா கன்ஃபார்ம் படிக்கணும் சார். ஏன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடியவர். ஓகேங்களா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் டேரெக்டாக சிலபஸில் எடுக்கக்கூடியவர். ஸோ இந்த பாடலும் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். ஓகேங்களா. பழைய சிலபஸ் படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பாடல் படிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த தடவை நம்ம லிமிட்டட் சோர்ஸ் படித்தா போதும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நம்மளுக்கு ஔவையார் பாடல்கள் இருக்கிறனால மூதுரை படிக்கிறோம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இருக்கிறனால அவரோட பாடல்கள் படிக்கிறோம். ஓகேங்களா. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் வெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய பாடல்கள். ஓகேங்களா. இந்த பாடல் இது ரொம்ப யதார்த்தமான பாடல் தான். கல நிலவரத்தின்படி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் தானே தவிர இது நீங்கள் படிக்கும் பொழுதே ரொம்ப எளிமையாக மீனிங் புரிகிற மாதிரி தான் இருக்கும். கீழே இருந்தாலும் மீனிங் இருக்குது, நான் அதில் அன்லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா. அண்ட் தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி வற்றாமல் குறையாமல். ஓகேங்களா. இதெல்லாம் அறிஞர் பொருட்கள். அண்ட் இதில் இந்த பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள், அதாவது நம்மளுக்கு டைரெக்டாக பாடல் வரியை கொடுத்துட்டு இது யார் எழுதினாலும் கேட்கலாம். இந்த மாதிரி தகவல்களை வந்து இப்போ பார்த்துக்கோங்களேன். நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது அப்படின்னு கீழ்கண்டவற்றில் யார் வந்து தனது பாடல் வரிகள் மூலம் விளக்குகிறார் அப்படின்னு கூட கூற்று கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கூற்றுக்காக இது ரொம்ப யதார்த்தமான வரிகள் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அன்லைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு ரீடு விட்டுறேன், கேட்டுக்கோங்க. அண்டு பாஸ் பண்ணிவிட்டு கூட படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. ஓகேங்களா. பெரியோர் கூறும் அறிவுரையை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. ஓகேங்களா. தன்மானம் இல்லா கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிவிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரையின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். ஓகேங்களா. இந்த மாதிரி முக்கியமான அறிவுரைகளை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வழங்கியிருக்கிறார். ஸோ அது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால அப்படி நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா. அண்டு பட்டுக்கோட்டையார் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். இதுவே தனி கேள்வியாக வரலாம் சார். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு கேட்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அண்டு திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை
போற்றியவர், இதுவுமே தனி கொஸ்டின். அண்ட் மக்கள் கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயர். அப்போ இதுலேயே 3 கொஸ்டின் இருக்குது. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர்னு கேட்டாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர்னு கேட்டாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். மக்கள் கவிஞர் அப்படின்னு போட்டுனாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு சொல்லும்படியாக பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதுனா வேறு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. இது ஒரு பாடல், மனித சக்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின ஒரு பாடல். சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு பட்டுக்கோட்டையார் பற்றி எல்லாமே படிக்கணும், பிகாஸ் சிலபஸில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் தரம் 10th ஸ்டாண்டர்ட்னு சொன்னாலும் 10th ஸ்டாண்டர்ட் புக்குக்குள்ளே கேட்பேன்லாம் அவங்க சொல்லலையா? ஸோ அதனால் அது சார்ந்தும் நம்ம படிச்சுக்க வேண்டியது தான். இப்போ இது அவங்க கொடுத்துருக்காங்க பட்டுக்கோட்டையார் பாடல்கள் பற்றி வேறு ஒரு பாடல் படிங்க அப்படின்னு. இது ரொம்ப எளிமையான பாடல். ஓகே, மனித சக்தி சந்திரன் தொட்டதின்றி மனித சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலான வரிகள் தான் இருக்கும், படித்தாங்க உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஒரு பாடல் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. மாணவர் பிறர் டேஷ் படி நடக்கக்கூடாது அப்படின்றப்போ தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல் படி நடக்க வேண்டும். ஓகேங்களா? யார் சொல்படி கேட்க வேண்டும்னா மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கை பொருள் அப்படின்றது எப்படி சார் பிரியுதுன்னா கை ப்ளஸ் பொருள். ஓகேங்களா? கை பொருள் அப்படின்றது கை ப்ளஸ் பொருள் அப்படின்றது அப்படின்னு பிரியுது. அண்ட் மானம் இல்லா அப்படின்றது அப்படியே இயல்பாகவே புணர்ந்திருக்கு. மானம் ப்ளஸ் இல்லா அப்படின்றது மானம் இல்லாவாக புணர்ந்து. ஓகேவா? அண்ட் சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இது ஜஸ்ட் உடக்கு எல்லாத்துக்கும் புக் பேக் ஆன்சர் எழுதும் பொழுது இது எக்ஸாம்பிளுக்காக அப்படியே நான் கீழே மனமாற்றம் அப்படின்னா பெற்றோர் கூறிய அறிவுரையை கேட்டு கந்தன் மனமாற்றம் அடைதான். ஜஸ்ட் லைக் இது ரொம்ப நார்மலாக ஒரு சொற்றொடர் அமைத்து எழுதுறது தான். சும்மா ஆன்சர் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அண்டு இந்த பாடல் சார்ந்து சில எதிர்ச்சொற்கள் முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். நம்ம எதிர்ச்சொல் டேரெக்டாக சிலபஸில் இருக்குது சார். ஸோ அதனால் நம்ம எதிர்ச்சொலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சொல்லுக்கு எதிர்ச்சொல் கொடுத்துருக்கேன். மறந்து, நினைத்து, வளர்ந்து, தளர்ந்து, தூற்றும், போற்றும், கோழை, வீரன், வெல்லும், தோற்கும், துன்பம், இன்பம், சோம்பல், சுறுசுறுப்பு, வளர்ச்சி, வீழ்ச்சி, மேதை, பேதை. ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொற்களாக நம்ம ஃபீல் பண்ணுறது. ஸோ அதற்கு அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஏன்னா நீங்கள் ஒரு பாடல் படிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பாடலை சார்ந்து அந்த ஆத்தரும் அந்த ஆசிரியரும் சிலபஸில் இருக்கிறாரு. அப்போ பாடலும் முக்கியம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் படிக்கும் பொழுது இந்த மாதிரி நம்மளுக்கு சிலபஸ்க்கு தேவையான எதிர்ச்சொல்லையும் படிச்சுக்கணும். அதில் ஒரு சொல் பழமொழி வருதான்னு படிச்சுக்கணும். அதில் அறிஞ்சொரு பொருட்களை இன்னுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மற்றதோடு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச எதிர்ச்சொற்களை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் இல்லாததும் இருக்கலாம். ஓகே, மேலே இருக்க பாடல்களில் நான் கொடுக்காத எதிர்ச்சொற்களும் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி எதிர்ச்சொற்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா உரைநடை பாடம், கல்வி கண் திறந்தவர். இதில் காமராஜர் பற்றி. அப்போ காமராஜரை நம்ம பொதுவாகவே பர்சனாலிட்டி பற்றி அவரை ஒரு தனி மேதையாக நம்ம படிச்சுக்க தான் வச்சுக்கணும். டேரெக்டாக சிலபஸில் இல்லை சார் தமிழில் அப்படிலாம் நீங்கள் அதெல்லாம் நம்ம இது சொல்ல முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி எம்ஜிஆரை கொடுத்துருக்காங்க, காமராஜரை கொடுத்துருக்காங்க, பெரியாரை கொடுத்துருக்காங்க, அண்ணாவை கொடுத்துருக்காங்கன்னா தமிழில் அந்த மாதிரி லெசன்ஸ்க்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கு பொது தமிழில் பயன்படாட்டியும் ஜிஎஸில் பயன்படும். ஓகேங்களா? அண்ட் இதில் ஜஸ்ட்டு டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை அந்த சம்பவத்தை கொடுத்துட்டு இது எந்த சம்பவம், இப்போ அதாவது இந்த ஸ்கூல் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிலோமீட்டர் சம்பவம் ஃபஸ்ட்டு ஆடு மேய்க்கிற சிறுவர்கள்ட்ட தான் போய் கேட்பார். ஓகேங்களா? ஏன் நீங்கள் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பசங்க எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பிளான் வரும். ஸோ இது சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப காமனாக யதார்த்தமான ஒரு கேள்வி, டிஎன்பிசி நிறைய கேள்வி அந்த மாதிரி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த நிகழ்வு கொடுத்துட்டு அவர் எந்த இளைஞர்கள்ட்ட போய் கேட்டார், ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட இப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டிஎன்பிசியை நம்ம சொல்லவே முடியாது, இப்படி தான் இப்போ கேட்பாங்கலாம் எங்கேயுமே கெஸ் பண்ணி அடிக்க முடியாது. ஸோ தட் இப்படி ஒரு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு இது எந்த சிறுவர்கள்லேருந்து அவர் ஊக்கம் பெற்றார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இப்போ ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் அவர்கள் பள்ளிக்கு போக முடியல அந்த மாதிரி வந்துடக்கூடாது, வந்துட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணிடணுன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணி வச்சுருக்கேன். நான் டிக் பண்ணியிருக்கிறது நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த லெசனோட டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய 3 லெசனை முடித்த உடனே நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட் மீன்ஸ் இந்த டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய 3வது லெசனுக்கு இருக்க வீடியோவில் நான் லிங்க் ஆட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வந்தவர்னா காமராஜர் தான். ஓகேவா? எனவே தான் நாடு முழுவதும் 5000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் தான் சொன்னார்.
அவர் பார்த்திங்கன்னா 1 மைல் தூரத்தில் ஒவ்வொரு 1 மைல் தூரத்துக்கும் தட் மீன்ஸ் 1 மைல் தூரத்தில் ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்லேருந்து 1 மைல் தூரத்துக்குள்ளே ஆரம்ப பள்ளியும் 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும் 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் இருக்கணும்னு திட்டம். ஓகேங்களா, 1 மைலில் ஆரம்ப பள்ளி, 3 மைலில் நடுநிலை பள்ளி, 5 மைலில் உயர்நிலை பள்ளி. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி மதிய உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஏற்படுத்தினவர் வந்து இவர் தான். அண்ட் பரமக்குடியில் ஒரு தரைப்பாலம் அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த கதை படிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த இடத்துல ஸ்கூல் போகாமல் இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அதில் பாலம் ஓடுது அப்படின்னா இப்போ இதை காரணம் காட்டி வந்து, ஏன்னா நம்ம கணக்குப்படி என்ன 1 மைலில் ஆரம்ப பள்ளி, 3 மைலில் இது நடுநிலைப்பள்ளி, 5 மைலில் உயர்நிலைப்பள்ளி தானே கணக்கு. ஸோ அது டிஸ்டர்ப் ஆகுது சார் அப்படின்னு ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இந்த பாலத்தை கணக்கு காமிச்சு எங்கிட்ட அப்ரூவல் கேங்க, பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தளர்வுகளும் கொடுப்பாங்க. ஸோ அந்த சம்பவம் தான் இது. சும்மா ஜஸ்ட்டு கதை, இது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, டிக் பண்ணியிருக்க ஸ்டார் போட்டுக்கலாம், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு தந்தை பெரியாரால், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்விக்கண் திறந்தவர்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்டவர் தான் யார்? நம்ம காமராஜர். அப்போ யார் போட்டிருந்தாங்க அப்படின்றது முக்கியம். காமராஜரை பெரியார் தான் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா காமராஜருக்கு இருக்கக்கூடிய சில சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவார். ஓகேங்களா, தலைவர்களை உருவாக்குவார். 1963 கே பிளான் படி அவர் வெளில போவார். அப்புறம் நேரு இறந்ததுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியை பிஎம் ஆக்குவார். அப்புறம் இந்திரா காந்தியை பிஎம் ஆக்குவார். ஸோ தட் இந்த பேர் வருது. ஓகேங்களா, ஏழை பங்காளர், கருப்பு காந்தி, கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், இதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தெரியும். ஓகேங்களா, ரொம்ப அது பொதுவான பெயர்கள் தான். அடுத்து காமராஜருடைய கல்வி பணிகள்னு சிலது குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம கன்ஃபார்ம் படிக்கணும். ஓகேவா, காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தினை இயற்ற தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். முக்கியமான தகவல். ஓகேங்களா, பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினது யாருன்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு ஏன்னும் காரணமும் கேட்பாங்க. ஓகேங்களா, அது ஏன் அப்படின்னா பள்ளியில் வசதிகளை பெருக்கிறதுக்கு. ஓகேவா, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினது காமராஜர் ஆட்சி காலத்தில் தான். ஓகேங்களா, மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் காமராஜருக்கு கவர்மெண்ட் செஞ்ச சில சிறப்புகள் என்ன அப்படின்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பெயர் சூட்டியிருக்காங்க. அண்ட் இவருக்கு எந்த வருஷம் பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்படின்னா 1976ஆம் ஆண்டு. மிக முக்கியமான தகவல். ஓகேங்களா, 1976 பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது. அண்டு சென்னை இல்லம் அண்டு விருதுநகர் இல்லம் பார்த்திங்கன்னா அரசுடைமையாக்கப்பட்டு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜருக்கு சிலை இருக்கிறது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2 அக்டோபர் அவருடைய நினைவு தினம் அன்று 2000 ஆண்டு. ஓகே, 2000 ஆண்டில் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டினாங்க. அண்ட் ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15 மாநில கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான தகவல். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா தற்போது மாணவர்களுக்கு அளிக்கும் சில திட்டங்கள். சும்மா இது வந்து அதாவது திரும்ப சொல்கிறேன்ல, புக் பேக்கே எல்லாத்தையும் நான் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும், எல்லா தகவலும் கொடுக்கணும்னு அடிப்படையில் இந்த மாதிரி இதுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சில அரசு திட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு சிலது சும்மா கொடுத்துருக்கேன், அது படிச்சுக்கோங்க. இது தண்ணி ஏகப்பட்டது இருக்குது. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரேட் விட்டுக்கோங்க. ஓகேங்களா, மடிக்கணினி கொடுத்தது, ஃப்ரீ பஸ் பாஸ் இருக்கு இல்லையா, லைக் அதெல்லாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்களில் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசி இன்றி அப்படின்றது பசி ப்ளஸ் இன்றி. நான் அதை சொன்னேன் உங்களுக்கு. ஒரு சிலதுக்கு மட்டும் நான் இங்கே சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி, ஓகே. பசி இன்றி எப்படி புரியுதுன்னா பசி ப்ளஸ் இன்றி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு நம்ம டேர்ம் 1ல் பார்த்த லெசன்ஸ்லேயே
ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இம்பார்ட்டண்ட் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இம்பார்ட்டன்ட் இல்லை, கொஞ்சம் புதுசாக வரக்கூடிய புணர்ச்சி விதிகள் இருக்கக்கூடியதெல்லாம் நான் கொஞ்சம் விளக்கியே போட்டிருப்பேன். நம்ம இன்ச் பை இன்ச் எல்லாத்தையுமே விளக்குனா நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும், உங்களுக்கு வீடியோ போர் அடிச்சிடக்கூடாது இல்லையா. அதன் அடிப்படையில் சில முக்கியமானது சிலதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே புரியும், சில கன்ஃபியூஸாக ஆகக்கூடிய ஒரு சிலதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தான் வரோம். அதன் அடிப்படையில் இப்போ இருக்கிறது கொஞ்சம் இந்த பசியின்றி வேணால் கொஞ்சம் சில பேருக்கு குழப்பலாம், அது மட்டும் கொஞ்சம் விளக்கிடலாம். மற்ற எல்லாமே கொஞ்சம் இயல்பாக மேலே இருந்ததெல்லாம் ரொம்ப இயல்பாக நார்மல் புணர்ச்சியிலேயே புணர்ந்துருச்சு. ஸோ தட் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலை. இந்த பசியின்றி பார்த்தீங்களா, பசியின்றி ஓகேங்களா, இது பசி ப்ளஸ் இன்றி எழுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பசி ப்ளஸ் இன்றி அப்படின்னு வருது. இது எப்படி சார் எப்படி புணர்ந்துச்சு அப்படின்ற பசியின்றி அப்படின்றது எப்படி பசியின்றியாக வருது அப்படின்னா, பசி ப்ளஸ் இன்றி வந்து எப்படி பசி இன்றியாக வருது இந்த இடத்துல ஓகேங்களா. திரும்பவும் இதே தான் உடம்புடைமை புணர்ச்சி விதிப்படி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சி அப்படின்றது எப்படி இருக்குது, இச் ப்ளஸ் ஈயா, இச் ப்ளஸ் ஈ சேர்ந்தது தான் எனக்கு சி ஓகேங்களா. இப்போது இது நிலைமொழி, இது என்ன நிலைமொழி, இது வருமொழி ஓகேங்களா. இந்த வருமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் வருதான்னு பார்க்கணும். உயிரெழுத்து வந்திருக்கா, எஸ், வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு. இந்த இடத்துல நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து முடியுதா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நிலைமொழி இறுதியிலையும் உயிரெழுத்து முடிஞ்சு வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து வந்திருந்தால் அந்த இடத்துல உடம்புடைமை புணர்ச்சி நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது இது என்ன உயிரெழுத்து வந்திருக்குன்னு பார்க்கணும். நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வந்துருச்சு, வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து வந்துருச்சு. அப்போ நிலைமொழி இறுதியில் என்ன உயிரெழுத்து சார் வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பார்க்கும் பொழுது இ ஐ இ இந்த மூணும் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இ அப்படின்ற எழுத்து மிகும் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இ தானே வந்திருக்கு. அப்போது பசி ப்ளஸ் இ ப்ளஸ் இன்றி அப்படின்னு மிகும் ஓகேங்களா. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இந்த இ ப்ளஸ் இ சேர்ந்து ஈ ஆகுது, புரியுதுங்களா. அப்போது கடைசியாக எப்படி புணருது, பசி இன்றி அப்படின்னு புணருது ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்ட் விதியை புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு தெரியாத கேள்வி கூட பதிலளிக்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா. அதனால தான் கொஞ்சம் ஒரு சில முக்கியமான தகவல்களுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவு. இது ரொம்ப இயல்பாகவே உயிரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் அந்த விதிப்படி புணர்ந்துருது. காட்டாருமே அப்படி தான் ஓகேங்களா. காடு ப்ளஸ் 6 காட்டாறு ஓகேங்களா. அண்டு சொற்றொடர் அமைத்து எழுதுக. ஜஸ்ட்டு சும்மா வகுப்பு ஓகேங்களா. இந்த இடத்துல வகுப்புக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து மனப்படம் பண்ணலாம் அவசியம் இல்லை. இது நீங்கள் உங்கள் சொந்தமாக எழுதிக்கலாம். அண்ட் ஸோ டேரெக்டாக சொற்றொடர் அமைச்சு எழுதுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு புது சிலபஸில் இல்லை, புரியுதுங்களா. அதை பார்த்துக்கணும். ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்துட்டு அது கேட்கலாம் ஓகேங்களா. அண்டு குழந்தைகள் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இன்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டது. அண்டு முக்கியமான கேள்வி, காமராஜரை கல்வி கண் திறந்தவர்னு சொன்னது யார், மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் ஓகேங்களா. அண்ட் நூலகத்தை நோக்கியில் பார்த்தீங்கன்னா கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு அப்படின்றது பெரியவர்கள் சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம், இதெல்லாம் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கன்ஃபார்ம் படித்து வச்சுக்கணும். ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஓகேங்களா. இந்த நூலகம் வந்து 8 ஃப்ளோர் இருக்குது, அது தேவையில்லை. பட் ஆசியாவில் 2வது பெரிய நூலகம், அதை பார்த்துக்கோங்க. அப்போ ஆசியாவில் முதல் பெரிய நூலகம் எங்கே சார் இருக்குன்னா சீனாவில் இருக்குது ஓகேங்களா. அண்டு அரங்கநாதன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். அரங்கநாதன் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். அவர் இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்ற ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸோட ஃபாதர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் யார் அப்படின்னா அரங்கநாதன் ஓகேங்களா. அண்ட் பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்கள் வந்து பிரெய்லி டெஸ்ட் பயன்படுத்துவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குன்னு தனி செக்ஷன்ஸே வந்து அண்ணா செஞ்சுரி லைப்ரரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அண்ட் அடுத்து ஒரு தகவல் பார்த்திங்கன்னா அண்ட் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் அரங்கநாதனோட விருது வழங்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டார்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே. அண்ட் இது என்ன, ஜஸ்ட்டு சும்மா பிடித்த நூல்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்காக சில எக்ஸாம்பிள் சும்மா நானாக கொடுத்தது தான் ஓகேங்களா. அதை இப்படி பார்க்கும்பொழுது ஏதோ உங்களுக்கு முக்கியமான சில நூல்கள் படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்காக பாவணனுடைய மீசைக்கார பூனை, எழுத தெரிந்த புலி வந்து எஸ் ராமகிருஷ்ணனோடது, பணியாரமலையும் பறவைகளின் மொழியும் அப்படின்றது கழனியூரனுடைய நூல்கள். ஸோ இது ஜஸ்ட் மேலே அந்த கேள்விக்கு பதிலளிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் சும்மா கொடுத்த இது மாதிரி ஏகப்பட்டது போகலாம். அது ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா எஸ்ரா பாவனன்லாம் முக்கியமான ஆளுங்க இல்லையா. ஸோ அவங்கலேருந்து ஒரு நூல் கொடுக்கலான்னு கொடுத்தது தான். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகே.
அண்ட் இன எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா, டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தை சார். ஸோ அதனால் இன எழுத்து ரொம்ப 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 முக்கியம் சார். ஓகேங்களா, அண்டு அதனால் இதில் முக்கியமாக ஏகப்பட்ட தகவல்களுக்கு நான் ஆன்லைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா, ஏன்னா இது டேரெக்ட் சிலபஸ் வார்த்தை. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை உண்டு. ஓகேங்களா, அந்த சவுண்டு ப்ரொனன்சியேஷன்ஸ் அண்ட் அது எங்கே பர்த் ஆகுது அந்த லெட்டருன்றதில் ஒற்றுமை இருக்குது. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் சொல்லுவோம். ஓகேவா, 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின மெய் எழுத்துக்கள். மல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கு இல்லையா, அதில் வல்லினமும் மெல்லினமும் இன எழுத்துக்கள். அப்போ இடையின எழுத்துக்கள் அந்த இடையின எழுத்துக்கள் 6 அவற்றிற்கே இன எழுத்துக்களாக அமையும். ஓகேங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வல்லினம், இது மெல்லினம். ஸோ வல்லினமும் மெல்லினமும் இன எழுத்துக்கள், அதில் இடையின எழுத்துக்கள் இருக்குல்லையே அந்த 6ம் ஒரே இனம். ஓகேவா, அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா, அப்போ கசட தபர அப்படின்றது ஞங்கன நம்மனை, அந்த ஞங்கன நம்மனை கசட தபரை எனக்கு என்னது மேட்ச் ஆகுது சார். அதுதான் கசட தபரை ஞங்கன நம்மனை அப்படியே மேட்சாக பார்த்துக்கணும். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். அப்போது இந்த இன் வருதுன்னா இந்த ரா தான் சார் வரணும். ஓகேவா, இந்த இன் இந்த ரா வந்தால் தப்பு. ஏன்னா இந்த இன்னுக்கு மண்டபமுக்கு இன எழுத்து ரா தான் வரணும். புரியுதுங்களா, இந்த ராக்கு இந்த ரா வராது. அப்போது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு இன எழுத்துக்கள் அடிப்படையில் எனக்கு என்னது இன எழுத்துக்கள் அடிப்படையில் எனக்கு சந்திப்பிழையும் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது, பிழை எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட் ஒன்லி இது இன எழுத்துக்கள் கேள்விக்கு தான் எனக்கு இது பயன்படுமானா இல்லை. அப்போ பிழை இருக்குது, சந்திப்பிழை இருக்குது, சந்திப்பிழை விட்டுருங்க. நார்மலாக பிழையற்ற வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறதில்ல, அதில் எழுத்து பிழை இருக்குது அப்படின்னா அப்போ எழுத்து பிழைக்கு எனக்கு இந்த இன் கொடுத்துட்டு இந்த ரா கொடுத்துருந்தா கரெக்ட். எனக்கு இந்த இன்னை கொடுத்துட்டு இந்த ராவை கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. புரியுதுங்களா, இந்த இன்னை அடுத்து இந்த ரா வராது. அதே மாதிரி இந்த இன்னை எடுத்து இந்த ராவும் வராது. அப்போது அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இது எனக்கு எழுத்து பிழையிலையும் நான் பயன்படுத்திக்கலாம். அதன் அடிப்படையில் நீங்கள் கன்ஃபார்ம் இதெல்லாம் பார்க்கணும். மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு. ஓகேங்களா, உயிரெழுத்துக்களை பொறுத்தளவில் உயிரெழுத்துக்கள் குறில், உயிர் நெடில் இருக்கும். இந்த நெடில் குறில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். நம்மளுக்கு தெரியும் நெடில் எழுத்துக்கள் 7, குறில் எழுத்துக்கள் 5ன்னு சொல்லிட்டு இந்த 5க்கு 5 இன எழுத்துக்கள் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஐ மற்றும் அவு இருக்கும். ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன எழுத்து இ, அவுக்கு இன எழுத்து உ. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஐக்கு இன எழுத்து இ, அவுக்கு இன எழுத்து உ. ஓகேங்களா, அண்டு ஆயுத எழுத்திற்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லை. இது ரொம்ப 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 முக்கியமானது. ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனில் ஃபேக்டாக கேட்கலாம். ஏன்னா இன எழுத்துக்கள் டேரக்ட் சிலபஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஃபேக்டாக நம்மளுக்கே கேட்கலாம். அளபடையில் மட்டும்தான் நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து இனமான குரல் எழுத்துக்கள் வரும். ஓகேங்களா, அளபடையில் மட்டும். ஜென்ரலாக சொல்லில் உயிரெழுத்துக்களை உயிரெழுத்துக்களை அடுத்து உயிரெழுத்துக்கள் வர்றது கிடையாது. அது எப்படி இப்போ இன எழுத்துக்கள், இப்போ எனக்கு ஆக்கு இன எழுத்து என்ன ஆ. ஓகேங்களா, அப்போ எப்படி நீங்கள் அங்கே இன்னுக்கு இன எழுத்து இந்த ரா சொன்னீங்களே, ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வரும்ல, அப்போ அது வர்ற மாதிரி இந்த ஆவும் சேர்ந்து வருமா சார் அப்படின்னா வராது. ஜென்ரலாக இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. ஆனால் அளபடையில் மட்டும்தான் வரும் அப்படின்றது தான் அந்த செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு. அதுதான் அளபடையில் கொடுத்துருக்காங்க. ஓதல் அப்படின்றது அது அளபடை வார்த்தை. ஸோ அதனால சேர்ந்து வருகிறது. புரியுதுங்களா, அண்ட் இந்த பாடலில் கீழே கொடுத்துருக்க இருக்கக்கூடிய பாடல்களில் இன எழுத்துக்கள் இருக்கக்கூடிய சொற்களை அன்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை அன்லைன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா, நின்றால், வந்தால், இந்து தானே, அதுதான் இனச்சொற்களை நம்ம அன்லைன் பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இன எழுத்துக்கள் பார்த்துக்கோங்க. மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெறாதன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இடம்பெறாதன்னா இப்போ மஞ்சள், இஞ்சி, இச்சி கரெக்டு தான். இதுக்கு இன எழுத்து கரெக்டு. இந்து கரெக்டு தான். தம்பி, இம்மு கரெக்டு தான். இப்போ இதை மட்டும்தான் இடம் பெறலை. ஓகேவா, அதனால் கண்ணில் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா, தவறான சொல்லை வட்டமிடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த இட்டு இது கரெக்டு தான். ஓகேங்களா, இந்த இப்போ வருது, டூ வருது, இது கரெக்டு தான். ஓகேங்களா, இந்த டூ வருது, கரெக்டு தான். அப்போ இதுக்கு இந்த இடத்துல வென்றான் அப்படின்றது எனக்கு வென்றான் இந்த ரா இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட். இந்த ரா இல்லாமல் இந்த ரா இருக்கிறதுனால அது தப்பு. புரியுதா, ஏன் தப்புன்னு புரியுதா? இப்போ பதில் பி தான். ஓகேங்களா, அண்டு பிழை அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இடத்துல தென்றல் மாதிரி இருக்கா, கண்டம் இந்த டா இருக்கா, அப்போ 3 சொல்லின்னு தான் இருக்கணும். நன்றி 2 சொல்லின்னு இருக்கா, அப்போ இந்த பெரிய ரீ தான் இருக்கணும். மண்டபம் டா இருக்குது, 3 சொல்லின்னு தான் இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வேறுபாடு. அந்த வேறுபாடுக்கான ஆன்சரும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா, அதை பார்த்துக்கோங்க.
அடுத்து ஜஸ்ட் குறள் பழமொழி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பழமொழி எப்போதுமே முக்கியம். பழமொழி 400மே சிலபஸில் இருக்குது, தனியாக பழமொழியுமே சிலபஸில் இருக்குது. அப்போ பழமொழி 400 சார்ந்த பாடல்களும் நீங்கள் படிக்கணும். அண்ட் பழமொழிகள் உங்களுக்கு புக்கில் எங்கே வந்துட்டாலும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது பெஸ்ட். ஓகேவா? அண்ட் பொதுவாகவே நம்ம குறள் படிக்கணும், அதனால் குறளை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் ஆற்றி செய்யும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆகினால் ஆற்றுனார் வேண்டுவது இல் அப்படின்றது ரொம்ப எளிமையான பழமொழி 400 பாடல். திரும்ப சொல்கிறேன், பழமொழி 400 அப்படின்றது நம்மளுக்கு டைரக்ட் சிலபஸ் வார்த்தை. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அப்போது ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது எனக்கு நான் கல்வி அறிவு இருந்தால் நம்மளுக்கு அதுக்காக நம்ம சாப்பாட்டுக்கு இது எல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா? எனக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி எனக்கு கல்வி அறிவு இருக்கிறவருக்கு கட்டுச்சோறும் எனக்கு ஈஸியாக கிடைக்கும். லைக் அந்த மாதிரி தான். ஓகே, நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் பொழைச்சிப்பீங்க அப்படின்றது தான் பெஸ்ட்டு. அவ்வளோதான். முதுரைக்கு நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் இந்த பாட்டு இருக்கும். ஓகேங்களா? படிச்சிருந்தா போதும், நீங்கள் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் குழம்பவே தேவையில்லை, ஈஸியான பாடலும் கூட. அண்டு தொடர்களை நீடித்து, இது ஜஸ்ட்டு தொடர்கள் நீடித்து புதிய தொடர்கள் எழுதுக. எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இதுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் இது ரொம்ப 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 முக்கியம். இந்த இது ஏன் அப்படின்னா, இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடரில் அமைத்து எழுதுகன்னு மேட்ரு கிடையாது. நம்மளுக்கு சொற்றொடர் மேட்ரு கிடையாது. பட் ஆனால் இருபொருள் பன்மொழி இருக்குது. அப்போது ஒரு சொல் பல சொற்கள் பழமொழி இருக்குது, இருபொருள் தரக்கூடிய சொற்கள் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே எனக்கு டைரெக்டாக அதே மாதிரி வினைச்சொற்கள் தொடரமைத்து எழுதுறதும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு டைரக்ட் சிலபஸ் வார்த்தைகள் இருக்கக்கூடியது. ஸோ நான் முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? நான் எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ரவுண்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நான் உங்களுக்கு பிடிஎஃப்லேயே மேலே இருக்கிறதுக்குலாம் சில இடத்துல எக்ஸ்போர்ட்டாக விட்டுருப்பேன், டைரக்ட் சிலபஸ் வார்த்தைன்னு சொல்லியிருப்பேன். பட் நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். எஸ்ன்றதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்கணுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நூல் அப்படின்றதுக்கு அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நூல் என்னென்னா, ஆடை தைக்க உதவுவது நூல், அது ஒன்று. அப்போ மூதுரை அறநூல், அப்போது ஒரு புக்கு அண்டு நூல் தைக்க பயன்படுற நூல் அப்படின்ற 2 பொருள் இருக்குது நூலுக்கு. மாலைக்கு பார்த்திங்கன்னா பூமாலை இருக்குல்ல, அது ஒரு மாலை. அண்டு அந்த பொழுதுகளில் வரக்கூடிய மாலை, காலை பொழுது மாலை பொழுதில் அது ஒரு மாலை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு அப்படின்றப்போ எண்ணில் இருக்கக்கூடிய ஆறு அண்டு ஓடக்கூடிய ஆறு, ஓடையாறு. ஓகேங்களா? அண்டு படிக்கு எங்கே கொடுத்துருக்கேன், நூலை எடுத்து படித்தல் அப்படின்றது ஒன்று, அண்டு மேலே ஏற படிக்கட்டு அப்படின்றது ஒன்று. ஓகேங்களா? அண்டு கீழே இருக்க பார்த்திங்கன்னா சில சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர், நான் கலர் அப்படியே கொடுத்துருக்கேன், அதை அப்படியே படித்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்றொடராக அமைஞ்சிடும். ஆசிரியர் கவிதை எழுதுகிறார், ஆசிரியர் கவிதை படிக்கிறார், ஆசிரியர் கவிதை கற்பித்தார். மாணவன் பாடம் எழுதுகிறான், மாணவன் பாடம் படிக்கிறான். ஜஸ்ட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக அப்படியே கலராக கொடுத்து விட்டேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த உரையாடல் நிறைவு செய்க அப்படி சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைவு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு எகைன் நான் புக் பேக்கில் இருக்க எல்லா ஆன்சர்ஸ் கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அவசியம். அண்டு இதை பார்த்துக்கோங்க, கீழே கொடுக்கப்பட்ட தலைவர்கள் என்னால் பிறந்தநாளாக அப்படி இதெல்லாம் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது தமிழுக்கு பார்க்காட்டியும் நான் ஜிஎஸ் அடிப்படையிலையும் நான் அதை பார்த்துக்கணும். காமராஜரோட பிறந்தநாள் எப்போ சார் அப்படின்னா 15 ஜூலை. அதை என்னவாக கொண்டாடுறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஓகேவா? காமராஜர் பிறந்தநாள் 15 ஜூலை, அதை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அண்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15, அதுதான் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அப்துல் கலாமோட பிறந்தநாள் அக்டோபர் 15, அண்ட் அதை தான் நம்ம என்னவாக கொண்டாடுறோம், மாணவர் டே, ஸ்டூடெண்ட்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஜான்வரி 12 விவேகானந்தரோட பிறந்தநாள், அதை என்னவாக கொண்டாடுறோம், தேசிய இளைஞர்கள் யூத் டேனா விவேகானந்தர், ஸ்டூடெண்ட்ஸ் டேனா எனக்கு அப்துல் கலாம். ஓகேவா? அப்துல் கலாமோடது அக்டோபர் 15 அண்ட் விவேகானந்தரோட ஜான் 12. ஜவஹர்லால் நேரு நவம்பர் 14, அது குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். ஓகேங்களா? அண்ட் இணையெழுத்து சொற்களை வட்டமிட சொல்லியிருக்காங்க, நான் ஜஸ்ட் கலர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இணையெழுத்துக்கள் இதில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அகைன் கீழே திரும்ப இணையெழுத்துக்கள் தான், அதுவும் அப்படியே பார்த்துக்கோங்க. அண்ட் பத்தியை கொடுத்துட்டு நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸ் வார்த்தையும் இருக்குது. ஸோ பத்தி கொடுத்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுவுமே நீங்கள் அது எந்த பற்றி வேணாலும் கொடுக்கலாம். இங்கே பற்றி இருக்கிறனால ஜஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்டு இது இந்த தொடர்லேருந்து சில புது சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு. அண்டு முறை மாறிய தொடரில் அமைந்துள்ள சொற்றொடர் நிறைவு செய்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் வரலாம். அப்போ முளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்றது தான் இந்த பழமொழி சரியானது. அண்டு கல்லாமை இல்லாமை ஆக்குவோம் அப்படின்ற சொற்றொடரை மாற்றி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய சில இணை எழுத்துக்களை கேட்குறாங்க, அதை நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்டு கலைச்சொற்கள் ரொம்ப 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 முக்கியம் சார். டைரக்ட் வார்த்தை தனியாக அதுக்கு யூனிட்டே இருக்குது கலைச்சொற்களுக்கு.
இப்போ டிஃபால்ட்டாக எல்லா புத்தகத்துலேயும் இருக்கக்கூடிய நாட் ஓன்லி புது தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் மட்டும் தான் சார் நான் படிப்பேன்னா அப்போல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லா புக்கில் இருக்கக்கூடிய அண்ட் தமிழ் சார்ந்த அண்டு இலக்கியம் சார்ந்த அண்ட் நவீன காலத்திற்கு பயன்படக்கூடிய அண்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் அண்ட் அரசியல் சார்ந்த எல்லா வார்த்தைகளையுமே பார்க்கணும். பிகாஸ் அவங்க கலைச்சொற்கள்னே கொடுத்துட்டு தலையங்கம்ல வர்றது, பேப்பரில் வர்றது அண்ட் நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே இருக்கக்கூடிய மாதிரி தான் தகவல் கேட்போம். அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்றது தான் அவங்களே அப்டேட் பண்ணியிருக்காங்க, அவங்களே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். முக்கியமாக தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? கல்வி அப்படின்னா எஜுகேஷன், தொடக்க கல்வி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளின்றது ஹையர் எஜுகேஷன், நூலகம் அப்படின்னு லைப்ரரி, மின்படிக்கட்டு எக்ஸலேட்டர் அண்ட் மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு கம்பேக்ட் டிஸ்க் அண்ட் மின் நூலகம் அப்படின்றது லைப்ரரி, மின் நூல் புக், மின் இதழ் மேகசின். ஓகேங்களா? அண்டு முக்கியம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் முதல் பாடம். அதாவது டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய முதல் பாடம் ஃபுல்லாக கிளியராக முடிஞ்சு. புது சிலபஸ் அடிப்படையில் நம்ம என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதுதான் இங்கே இந்த வீடியோட மோட்டோ. அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா தகவலுமே கொடுத்துட்டோம். அண்ட் அதற்கு ஏற்ற மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸும் கிளியராக கொடுத்தாச்சு. ஓகேங்களா? கன்ஃபார்ம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறம் டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு லெசனாக போட்டு இதை போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் எவ்ரி ஒரு புக்கு ஆரம்பிக்குதுன்னா அந்த புக்கு முடிகிறப்போ அந்த மொத்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் பொது தமிழை பொறுத்தளவில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம நாட் ஒன்லி புது புக்கு மட்டும் இல்லை, பழைய புக்கு அண்ட் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய புக் பேக்ஸு எல்லாமே தான் நம்ம கிளியராக ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு எல்லா பதிலுமே கிடச்சிரும். பிஃபோர் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குரூப் 1 அடுத்த குரூப் 2 வருது இல்லையா? சரி, குரூப் 1 குரூப் 4 குரூப் 2 வருது. அண்ட் நம்ம அது எல்லாத்தையுமே முன்னாடியே முடிச்சிடலாம். சரி, குரூப் 4 அண்ட் குரூப் 1 குரூப் 2 வருது. அண்ட் குரூப் 4க்கு முன்னாடியே நம்ம லெசன்ஸ்லாம் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால் டோன்ட் வரி, உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் புது புக் பழைய புக் அண்ட் சிறப்பு தமிழ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று இதை தாண்டியும் நம்ம எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். புது தமிழ் புது சிலபஸ் பொறுத்தளவில் நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். அதனால் அந்த பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது போல் பல்வேறு தகவல்கள் கிடைக்கும். அண்ட் இதை தாண்டியும் நம்ம டெய்லி ஒரு ஸ்கீம் பற்றி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கும் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் குரூப் 4 டிஸ்பேட்ச் ஓட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் அதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அது வெறுமனே டிஸ்பேட்சாக போகாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட கிளாஸ் டீச் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் அதற்கான எவ்ரி டெஸ்ட் முடிஞ்ச உடனே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜாக உங்களுக்கு அந்த டிஸ்பேட்ச் இருக்கும். ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.